ஒரு மனுஷனை பொறுத்தளவுக்கு சந்தோஷம் சமாதானம் அப்படிங்கிறது இருக்கணும்னா அவனை சுற்றிலும் இருக்கக்கூடிய உறவுகள் அது சரியா இருந்தா மட்டும்தான் அது நடக்கும். நமக்கு பெரிய தலைவலியா இருக்கக்கூடிய விஷயங்கள், மனசுக்கு ரொம்ப அழுத்தமா இருக்கக்கூடிய விஷயங்கள், எப்ப பார்த்தாலும் நம்முடைய மனசை அலட்டக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் என்னன்னு சொல்லி யோசிச்சு பாத்தீங்கன்னா உறவுகள் சரியில்லாம போறதுனாலதான். அப்படிப்பட்டவங்க பாத்தீங்கன்னா சபைக்கு வருவாங்க, அங்க ஆராதனையில பங்கெடுப்பாங்க, ஏன் ஊழியத்துல கூட பங்கெடுப்பாங்க. ஆனா ஒரு சகோதரனோடு கூட சகோதரியோடு கூட நல்லா பேசுறதுக்கு பழகிறதுக்கு அவங்களோட ஐக்கியப்படுறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லாம இருக்கும். எத்தனையோ வருஷமா ஒருத்தரை வந்து பார்த்து பேசாம இருக்கக்கூடிய விசுவாசிகளும் நம்ம மத்தியில இருக்கிறாங்க. விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், இந்த விஷயங்களை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உறவுகளை பாதிக்கிற விஷயங்கள் தான். இந்த இடத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மாம்சத்தின் கிரியைகள்ல அதுல பெரும்பாலான விஷயங்கள் பாத்தீங்கன்னா உறவுகளை பாதிக்கிற விஷயங்கள்.